வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒன்றா? உங்கள் வாழ்க்கைக்கான விதிகளை நீங்கள் தீர்மானிங்கள். இதுலயுமே நான் சொல்றது எது பொருந்துமோ அதுதான் பொருந்தும். இது எல்லாமே உங்களுக்கு பொருந்துங்கிற அவசியம். ஆனா காமனா சில விஷயம் இருக்கு. முதல் விஷயம், அடுத்தவனுக்கு நிரூபிக்க நீங்க ட்ரை பண்ணாதீங்க. லைஃப் அவ்வளவுதான். நீங்க நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய 8 வயதுக்கும் உங்களுடைய 80 வயதுக்கும் தான். அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு 35 வயசு இருந்துச்சுன்னா உங்களுடைய 8 வயது மனசு உள்ள இருக்கும்ல, நீங்கள் 8 வயது குழந்தை இருக்கும்ல, அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். அது கேள்வி கேட்க ஏன்டா டேய், அப்ப நீ 8 வயசா இருந்தப்ப சரிடா, இப்போ உனக்கு 35 வயசாச்சு, 18 28 38 எவ்வளவு 25 24 வயசு கூட ஆச்சு, இன்னும் உருப்படாம சுத்திக்கு திரிகிறேன், அது கேட்கும்ல. அது உங்களை கேள்வி கேட்காத அளவு நீங்க இருந்தா போதுமானது. 8 வயதாக நீங்கள் இருந்த போது இருந்த அந்த பையன் அந்த பெண் உங்களை 30 வயதிலே கேள்வி கேட்காம இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வாழ்ந்தா போதும். வேற யாருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு 40 வயசுல இருக்க நீங்க 80 வயசு ஆன பிறகு உங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிற போது அது உங்களுக்கு சரியாக இருக்கணும். அவ்வளவு மட்டும்தான். We are not here to impress anyone. We are here to live. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். அடுத்தவனுக்கு நிரூபிக்கணும், அப்புறம் வச்சுக்கலாம். வாழ தெரியாம வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் பெரிய வெற்றியாளர் என்ன பண்றதுன்னு லைஃப் டக்கு 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 டக்குன்னு அடுத்து போகும். அப்படிதானே?